என்னெல்லாமோ கொண்டு போட்டிருக்கு. ஒரு பெட்டு கிடக்கு, துணி கிடக்கு, ஒரு பேக். பெட்ஷீட்டை நல்லா நீட்டாக தான் மடக்கி வைப்பேன். வேலைக்கு போகும்போது மடக்கி வைப்பேன். என்னெல்லாமோ போட்டிருக்கேன். ஒரு ஹெட்செட்டு, ஒரு கண்ணாடி, பனியே, நிக்கரு, அவனுக்கு பெட்ஷீட். வேலையை போயிட்டு வந்த பிறகு திங்ஸை காணலன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதனால ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான டாஸ்க் எனக்கு. ஸோ இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ரூம் கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ரூமை நான் க்ளீன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக கிளீனிங் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்து நான் மேக்ஸிமம் நான் இருக்கக்கூடிய இடத்த நீட்டாக வச்சுருப்பேன். நான் வேலைக்கு போன டைம்லேயும் அப்படி தான், வீட்லேயும் அப்படி தான். மேக்ஸிமம் நான் இருக்கக்கூடிய ரூமு வாரத்துக்கு ஒரிக்காலாவது நீட்டாக வச்சுருப்பேன். எனக்கு அந்த நீட்டாக இருக்கிறது பிடிக்கும். இங்கே வந்த பிறகு இதுவரை நான் ரூமு க்ளீன் பண்ணணும்னு நினைக்கல. ஏன்னா இங்கே க்ளீன் பண்ண ஆட்கள் வருவாங்க. ஒருத்தர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவார், தூப்பார், துடைப்பார், எல்லாம் பண்ணுவார். எல்லாம் பண்ணாலும் கூட பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அழுக்குகள் நிறைய இருக்குது. அப்படின்னா பொதுவாக தெரியும் உங்களுக்கு, ஒரு 2-3 ஜென்ஸ் இருக்கக்கூடிய ரூம் இப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ இங்கே ஆட்கள் பண்ணியதாலே எல்லாருக்குமே கொஞ்சம் மடி. அங்கே சாப்பிட்டுட்டு கீழே போடியது, ஒரு பழம் சாப்பிட்டுட்டு அந்த வித்தை கீழே போடியது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரூமே கொஞ்சம் நீட் இல்லாமல் தான் இருக்குது. இன்றைக்கி நான் ரூமை க்ளீன் பண்ண போகிறேன். தொண்டை வலி கிளீனிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இப்போ தான் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரூமை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே எல்லாருமே அவங்கவுங்க திங்ஸ் எங்கேயாவது வைப்பாங்க. இப்போது அவங்க கட்டில் தான் போடுவாங்க. இப்போ நான் அதை எடுத்து ஒதுக்கி வச்சு க்ளீன் பண்ணும்பா கேட்பாங்க, திங்ஸ் அங்கே நான் வச்ச திங்ஸை காணலை அப்படின்னு என்கிட்ட தான் கேட்பாங்க. அதனால இந்த பெட் எல்லாம் குலைஞ்சி கிடக்கு. ஸோ அதையெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். தரை அழுக்காக கிடக்கு, தரையை தூப்போம். அடுத்து இங்கே மேலே பீரோய்க்கு மேலே தேவையில்லாத பாக்ஸ் எல்லாமும் இருக்குது. எல்லாத்தையும் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கணும். அப்படியும் இந்த ஒர்க்கு ஒரு ஆஃப் டே போகும், ஒரு அரை நாள் போகும். ஸோ இந்த அரை நாள் வீடியோவை நான் உங்களுக்கு சுருக்கி ஒரு 10 நிமிஷம் காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் பாக்ஸ், அடுத்த கட்டிலுக்கு உள்ளாடி பாட்டிலு, ஷூ. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் கட்டிலில் என்னெல்லாமோ கொண்டு போட்டிருக்கு. ஒரு பெட்டு கிடக்கு, துணி கிடக்கு, ஒரு பேகு, ஒரு பாட்டிலு, இங்கே ஒரு பென்னு, அடுத்த ஒரு பெட்ஷீட்டு, ஒரு டவலு. ஸோ இந்த பெட்டில் உள்ள ஆள் ரூமில் இல்லை. அவர் மாறி அவருக்கு ரிலேட்டிவ் ரூமுக்கு போயிட்டார். அவர் வருவார், 2 மாதம் தாண்டி வருவார். அதனால் இந்த பெட்டை க்ளீன் பண்ணணும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃபுக்கு மேலே பாக்ஸு, நம்ம சோறு தண்ணிய பாத்திரம், கொஞ்சம் தேவையில்லாத கவர் கூடி எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை க்ளீன் பண்ணணும். அடுத்து இந்த பக்கம் இருக்கிய பெட்டு. ஸோ இது ஓகே, பரவாயில்ல, ஓரளவுக்கு ஒரு நல்லா தான் வச்சிருக்காரு. பின்ன கீழே மட்டும் ஒரு பாட்டிலும் இந்த இதுவும் இருக்குது. அடுத்து இங்கே வாங்க, இது என்னுடைய பெட்டு. ஸோ என்னுடைய பெட்டு என்னன்னா, நான் பெட்ஷீட்டை நல்லா நீட்டாக தான் மடக்கி வைப்பேன். வேலைக்கு போகும்போது மடக்கி வைப்பேன். ஸோ இன்னைக்கு காலையில் எழும்பி அப்படியே உறக்கம் அப்படியே போட்டிருக்கேன். அடுத்தது துணி. நேற்றைக்கு அலறி கொண்டு வந்த துணி அதை இன்னும் ஒதுக்கியே வைக்கல. ஏன்னா நேற்றைக்கு உடனே சாப்பிட்டு தூங்க என்ன பண்ணலை. ஒரு பாட்டில் இருக்கும், தண்ணி இருக்கும். இது இன்னொரு பாட்டில் காலி பாட்டில். ஸோ அந்த பாட்டில் எடுத்து ஒதுக்கி வைக்கணும். இதில் இனி நம்ம தண்ணி குடிக்கணும். அது கணக்கு எழுதிய நோட்டு. ஸோ எனக்கு பெட்டு இப்படி இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். அடுத்து இந்த பக்கம் ஒரு பெட் இருக்குது. இதுதான் படும் கேவலமாக கிடக்கு பாருங்க. இங்கே என்னெல்லாமோ போட்டிருக்கேன். ஒரு ஹெட்செட்டு, ஒரு கண்ணாடி, பனியே, நிக்கரு, அவனுக்கு பெட்ஷீட்டு. அடுத்தது இங்கே பாருங்க, கட்டிலுக்கு உள்ளாடி 2 பாட்டிலு, ஷூ. அடுத்த கீழே உள்ளாடி நிறைய தூள், மருந்து. நான் இருக்கிறது மருந்தாக அவன் யூஸ் பண்ணி மருந்து அப்படியே போட்டிருக்கேன். அது அடுத்து இங்கே இங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி இந்த கவர் என்னன்னா, இங்கே உள்ள அந்த இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஊரில் வாயில் பாக்கு வைப்போம் இல்லை, அந்த பாக்கு கவரு அப்படியே போட்டிருக்கு. ஸோ அதனால மொத்தத்தையுமே என்ன பண்ண போகிறேன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு நான் க்ளீன் பண்ண போகிறேன்.
முதல்ல என்ன பண்ண போறேன்னா எல்லா பெட்ல இருக்கக்கூடிய அந்த பெட்ஷீட்டை எடுத்து நீட்டாக வந்து மடக்கி வைக்கணும். மடக்கி வச்சுட்டு அதுக்கு அடுத்து வந்து பெட்டெல்லாம் முதல்ல கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த செல்ஃப் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம தரையை வந்து நீட்டாக தூத்துட்டு இந்த வேஸ்ட் பாக்ஸ் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டையும் கொண்டு வேஸ்ட் பாக்ஸில் வந்து போடுவோம். மெயினாக என்ன அப்படின்னா க்ளீன் பண்ணும்போது அவங்க திங்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. திங்ஸ் அப்படியே இருக்கட்டு இந்த பெட்டை மட்டும் க்ளீன் பண்ணணும். சப்போஸ் திங்ஸ் பெட்டில் இந்த மாதிரி குலைஞ்சி கிடந்துன்னா அதை மட்டும் எடுத்து மாற்றி வைப்பேன். ஏன்னா வேலையை போயிட்டு வந்த பிறகு திங்ஸை காணலன்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால திங்ஸை நம்ம தொடர்ந்தாம் இந்த பெட்டை மட்டும் குலைஞ்சி கிடைக்கிறத மட்டும் நீட்டாக வைப்போம். ரெண்டு பெட்டை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து மூணாவது ஒரு பெட். இது வந்து ரொம்பவே ரிஸ்கான ஒரு பெட். ஏன்னா நிறைய திங்ஸ் இருக்கு. இந்த பெட்ஷீட்டு, அவங்க ட்ரெஸ்ஸு, இது தலைவணி, கட்டிலுக்கு உள்ளாடியே நிறைய அழுக்கு இருக்கு. அதனால இது கொஞ்சம் ரிஸ்கான வேலை. அடுத்து நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மொத்தம் 3 பெட்டு கிளீன் பண்ணியாச்சு. அடியில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில், முதல்ல மருந்து அவன் யூஸ் பண்ணி மருந்து வச்சு இடத்த பாருங்க கீழே. அடுத்தது இது வந்து என்னன்னா அந்த இது சுண்ணாம்பு. நம்ம இடத்துல வந்து இந்த வெத்தலை பாக்கு போடுவோம், சுண்ணாம்பு யூஸ் பண்ண தெரியுமா, அதே மாதிரி சுண்ணாம்பை ஒரு பாட்டில் வச்சிருக்கேன். அதில் வந்து ஒரு சிசரை வலிச்சிட்டு அதை போட்டிருக்கு. இது என்னன்னு எனக்கு தெரியல. அடுத்தது பாட்டில் வந்து ஒரு 3 பாட்டில் இருக்கு கடாக்கு. இதுல இந்த ஒரு பாட்டில் மட்டும் எடுத்து ஒதுக்கி வைப்பேன், கேட்டா சொல்லலாம். பேகு, பாக்ஸு. ஸோ இந்த செக்ஷன் வந்து நான் தூக்கும்பா மொத்தமாக க்ளீன் பண்ணும்பா இந்த செக்ஷன் வந்து க்ளீன் பண்ணி மருந்தை மட்டும் எடுத்து மேலே வைப்போம். ஏன்னா மருந்து யூஸ் பண்ணியதில்லை. மருந்தை எடுத்து ஓகே பெட்டுக்கு மேலே இருக்கட்டு. ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸை வந்து நமக்கு ஒரு பீரோ வந்துருக்கு. 2 பீரோ யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பீரோ வந்துருக்கு. நம்ம அதுக்குள்ளே வைப்பேன் இல்லை, எங்கேயாவது கொண்டு எடுத்து போடியது. அது வந்து நம்ம பெட்டு. ஸோ நம்ம பெட்டு குழப்பம் இல்லை, அதில் நீட்டாக தான் இருந்து நான் பின்ன நேற்றைக்குள்ள ட்ரெஸ்ஸு அளவை கொண்டு வந்திருந்தேன், அதை எடுத்து ஒதுக்கி வைக்கல. பின்ன எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில், இந்த பாட்டில் வந்து நேற்றைக்கு எனக்கு கிடச்சி. நான் வேலைக்கு போன டைமில் தண்ணி குடிச்சிட்டு ஓரளவு தந்து, அதனால இது இங்கே இருக்கட்டும். சரி ஓகே, நம்ம பெட்டை வந்து க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெட்டை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ இனி வந்து ஒரே ஒரு பெட்டு மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு, இந்த பெட்டு. அதையும் கூட க்ளீன் பண்ணி ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் நம்ம எல்லா பெட்டையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. பெட்டில் இருந்த துணியெல்லாம் எடுத்து நம்ம கிளியராக நீட்டாக மடக்கி எல்லாம் வச்சாச்சு. இனி அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா, என்ன பார்த்தீங்களா மேலே இந்த பீரோய்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட்டு எல்லாம், அதாவது எல்லாத்தையும் எடுத்து நான் மாற்றல, தேவையில்லாத மட்டும் எடுத்து மாற்ற போகிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபுக்கு மேலே அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய அழுக்கொன்னும் இல்லை. தேவையில்லாமல் 2-3 கூடு மட்டும் இருந்து அதை மட்டும் எடுத்து நான் கீழே போட்டாச்சு. மொத்த ரூமை வந்து தூக்கணும். ஸோ தூக்கக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருக்கு. ஸ்டிக்கை வச்சு மொத்த ரூமே அங்கே இங்கே வர தூத்து, அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு வேஸ்ட் பாக்ஸில் கொஞ்சம் வேஸ்ட் இருக்குது, அதை எல்லாத்தையும் கொண்டு வேஸ்ட் பாக்ஸில் வந்து போடணும். அவ்வளோதான் நம்முடைய வேலை. மற்ற மாதிரி ரூம் எல்லாம் வந்து நீட்டாக்கியாச்சு. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு தூளம் ஆகாது, அந்த பொடி மண் அந்த மாதிரி ஒன்றும் ஆகாது.
இந்த இந்த பாட்டிலு பின்ன சின்ன சின்ன வேஸ்ட் இதுவோ தான் கிடக்கு, மற்ற மாதிரி ஒன்றும் ஆகாது. க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மவுண்டன் டியூ வந்து நேற்றைக்கு ஒரு அண்ணா வந்து வாங்கி வச்சிருக்காரு. ஸோ நேற்றைக்கு நைட்டு கொஞ்சம் குடித்தேன், இனி இவ்வளோ இருக்குது. இவ்வளோ குடிச்சல, கொஞ்சம் குடிப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு ரூமில் இவ்வளோ அழுக்கு பார்த்தீங்களா? இந்த குப்பி தான் நிறைய கிடந்து, மற்ற மாதிரி இருந்து கூடு வந்து செல்ஃபுக்கு மேலே இருந்து இந்த மண் வந்து சின்ன சின்ன மண் அந்த அளவுக்கு பெரிய அழுக்கு கிடக்காது. பின்ன அந்த துணியை தான், இந்த பெட்ஷீட்டுவை தான் அப்படியே குறைச்சி போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் அடுக்கி நீட்டாக வச்சாச்சு. இனி இந்த வேஸ்ட் பாக்ஸில் நம்ம என்ன செய்யணும்னா இந்த எல்லா வேஸ்ட்டையும் வாரி போடணும். போட்டு வெளில ஒரு பெரிய வேஸ்ட் பாக்ஸ் உண்டு, அதில் கொண்டு போய் தட்டணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரூமு ஒரு இருந்ததுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு 75% வந்து நீட்டாக்கியாச்சு. இது துடைக்கலான்னு பார்த்தா இங்கே துடைக்கக்குள்ள மாப்பு இல்லை. மாப்பு இருந்திருந்தா நீட்டாக துடைச்சிருக்கேன் வரைக்கா எல்லா இடத்தையும். மாப்பு இல்லாததுனால துடைக்க முடியலை. இனி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் நான் வாரியாச்சு. பார்த்தீங்களா, மொத்த வேஸ்ட்டையும் வாரி வச்சிருக்கேன். இனி வெளியில் ஒரு வேஸ்ட் பாக்ஸ் உண்டு, அதில் கொண்டு போய் இதை வந்து போடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டும் வாரி கொண்டு போய் வேஸ்ட் பாக்ஸில் போட்டாச்சு. ரூமு வந்து இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஆனால் ரூம் ஸ்ப்ரே தான் இல்லை. ரூம் ஸ்ப்ரே இருந்திருந்தா கொஞ்சம் கூட நல்ல மனமாக இருக்குஞ்சி. என்கிட்ட வந்து பவுடர் இருக்குது. வெயிட், பவுடரை என்ன பண்ணுவோம், லைட்டாக பவுடர் மட்டும் அப்படி தூவி விடுவோம். லைட்டாக கொஞ்சம் மனமாட்டாவது இருக்கும். ரூமு மனமாக இருக்குது, லைட்டாக மணக்குது. ஸோ அவ்வளோ போதும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரூமை வந்து நீட்டாக்கியாச்சு. இன்னும் நல்லா நீட்டாக்கி இருக்கலாம். என்னென்னா அந்த தொடச்சக்குள்ள மாப்பு இருந்திருந்தா அழகாக தொடச்சி நீட்டாக சூப்பராக வச்சுருக்கலாம். மாப்பு தான் இல்லை. சரி, குழப்பம் இல்லை, நம்ம ஓரளவு நீட்டாக்கியாச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான், ரூம் கிளீனிங் வீடியோ. ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். இந்த ரூம் டூர் வீடியோ, அதுக்கப்புறம் இங்கே கிட்ட உள்ள ஃபுட்டு, என்னெல்லாம் ஃபுட்டு கிடைக்குது, அடுத்த வந்து இங்கே உள்ள நிறைய வீடியோஸ், ஓமன் வீடியோஸ் நிறைய இருக்குது. ஸோ நான் ஓமன் வீடியோஸ் பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் உங்களை நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன். பாய்.